முந்தானத்து காலையில தான் கடைசியா குளிச்சேன், அதுக்கப்புறம் குளிக்கவே இல்லை. விளாகுக்கு விளாக் அப்ப ட்ரெஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கே. ஏன் டிஜி மழை நேரத்துக்கு தண்ணி குளிரா இருக்கும்னு குளிக்கலையா? மழை நேரத்துக்கு பச்சை தண்ணியில குளிக்கிறது தாங்க சுகமே. முதக்க ஊத்தும் போது மட்டும் சுருன்னு இருக்கும், அதுக்கப்புறம் சுகமா இருக்குங்க. அப்புறம் நீங்க இந்த டீம் மழை காலத்துக்கு ஹீட்டர் போட்டு குளிக்கிற டீமா, நார்மல் தண்ணியில குளிக்கிற டீமா? குளிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ பூ தொடுத்திருக்கேன், வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. குளிச்சு முடிச்ச கையோட முதல்ல அந்த பூவெல்லாம் வாங்கிட்டேன். போற வழியில ஃப்ரெஷ்ஷா சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க நண்பர்களே. ஒரு 1/4 கிலோ பார்சல் பண்ணியாச்சு. என்னடா மேகி சாப்பிடுறியா? மேகி செஞ்சு தரவா? சரி சொன்னாக்காண்டி ஒரு 3 பார்சல் மேகி அப்படியே பிச்சு போட்டு அழகா சமைச்சு அவனுக்கு ஒன்றா எனக்கு ஒன்றன்னு 2 பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அப்புறம் அம்மாவோட மொத்த பில்லையும் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு இதோ உங்கள் பார்வைக்காக பில்ல அப்படியே பொறுமையா படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 60K, மெடிக்கலுக்கு மட்டும் 30K, அப்புறம் சிடி ஸ்கேனு, எக்கோ, ஸ்பூட்டம் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17K ஆச்சு. நம்ம ரவுண்டாக ஒரு 20Kன்னு வச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1,10,000 வந்துடுது. அதை தவிர இதர செலவுகள் நம்ம போயிட்டு வந்த வாகனத்துக்கு பெட்ரோல், சாப்பிட்டது, அங்கே வெளியே சாப்பாடு வாங்கி கொடுத்தது, துணிமணி வாங்கி கொடுத்தது, அது இது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தனி பாட்டில் வாங்கினது, டீ குடிச்சது, அது இது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறையா செலவுகள் நடக்கும்ல. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 கையிலேருந்து போயிருக்குது இது வரைக்கும். அம்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாயும் மகனும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் காட்சி இதோ உங்களுக்காக. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாழ்க்கை மேலே மட்டும்தான் போகும், அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக போக வைக்கிறேன். எனக்கு எப்பயுமே வந்து இந்த கிவ் அப் பண்ணுற மைண்ட் செட்டே கிடையாது. 1000 இல்லை லட்சம் ஹேட் கமெண்ட் வந்தாலும் நான் இந்த யூடியூப் போட்டு போக மாட்டேன், அதான் ரியாலிட்டி. இன்னொன்று, யூடியூப்பில் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சு யாருமே யூடியூப் போட்டு போக மாட்டாங்க, அதுவும் ஒரு பக்கம் ஃபேக்சுவலான உண்மை. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹேட் கமெண்ட் வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ்க்கு வரும். ஏன்னா பாஸ்ட் தெரியாதவங்க சில பேர் ப்ரொமோஷன் வீடியோ பார்த்துட்டு திட்டுவாங்கல்ல, அப்படி யாராச்சும் அதில் திட்டினாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேலும் மகிழ்ச்சிகரமான விலாகுகளில் சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.